சரியா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராஜி. கல்லை பெண்ணாக மாற்றிய திருவடிகளின் பெருமைகளை பற்றி இப்போ பேச வந்திருக்கேன் உங்ககிட்ட. அகலிகைன்றவங்க கௌரவ முடிவோட மனைவி. அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்க அழகில் மயங்க இந்திரன் வந்து அவங்கள அடையணுன்றதுக்காக தவறான முறையில் கௌதமர் இல்லாத நேரத்தில் கௌதமரோட உருக்கொண்டு அவங்க வீட்டுக்குள்ளே போய் அகலிகையை அடைஞ்சிருவாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச கௌதம முனிவர் வந்து கோவப்பட்டு அகலிகை வந்து கல்லாக கடக அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சாபம் கொடுத்துருவாங்க. அப்போ சாப விமோச்சனை வேண்டி நிற்கிறப்ப அவங்க வந்து பெருமாளே வந்து பூலோகத்தில் ஸ்ரீராமரா பிறப்பார். அப்போ அவரோட திருவடிகள் படும்போது நீ பெண்ணாக மாறிடுவ, உருமாறிடுவ அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனமும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஸ்ரீராமர் வந்து பூமியில் பிறக்கிறாரு. பிறந்திருக்கிறப்ப விஸ்வாமித்திரர் வேண்டுதலுக்கு இணங்க கானகத்தில் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ நடந்து வந்துட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கல் மேலே ஒரு அழகான துளசி செடி இருக்குது. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ விஸ்வாமித்திரத்தை கேட்குறாரு, இந்த கல் மேலே வந்து அழகான துளசி செடி இருக்குது, அது காரணம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது மேலே உன் திருவடிகளை வையலாமா அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்னு சொல்கிறப்ப நீ வை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ராமர் திருவடிகளை வைக்கிறாரு. அப்போ திருவடிகளை வச்சோன்னா அவங்க அகலிகையாக மாறிடுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி ராமர் கேட்குறப்ப விஸ்வாமித்திரர் வந்து மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டு, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கடவுளே வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வெளியில் வந்து அகலிகளோட வரலாறு ஃபுல்லாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் ராமரோட திருவடிகளோட பெருமை வந்து அங்கங்கே சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வாமித்திரரே ஒரு இடத்துல இந்த விஷயம் நடந்தப்போ வந்து கைவண்ணம் அங்கு கண்டேன், கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. கைவண்ணம்னா தாடகையை வந்து வதைக்கிறதுக்காக தான் விஸ்வாமித்திரர் ராமரை கூப்பிட்டு வர்றாரு. அப்போ வில்லு அம்பு ஏந்தி எப்படி நீ தாடகையை கொண்டா நான் அங்கே பார்த்தேன், உன் கைவண்ணத்தை அங்கே பார்த்தேன், உன்னோட கால்வண்ணத்தை இங்கே பார்த்துறேன் அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் வந்து விஸ்வாமித்திரர் கூறினதாக இங்கே இருக்குது. அது மாதிரி அவர் திருவடிகள் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா விபீஷணன்ற வந்து ராவணனோட தம்பி. ராவணன் வந்து தப்பான வழியில் போகிறப்ப விபீஷணன் வந்து அவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு. அந்த பக்கத்து நம்ம பண்ணுற தப்பு இப்படி பண்ணக்கூடாது, மாறுவோம் அப்படின்னு சொல்கிறப்ப ராவணன் அது கேட்கலன்னு சொல்லவும் விபீஷணன் வந்து ராமர்கிட்ட வந்து தர்மத்தின் பக்கத்தில் வந்து சேர்றாரு. அப்போ ராமர் பக்கத்தில் வந்து சேர்ந்தாரு, தர்மத்தின் வழியில் சேர்ந்தாருன்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் அப்படி இங்கே சொல்லலை. அதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா விபீஷணன் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைந்தார். சரணம் அப்படின்னா பாதம்ன்ற ஒன்றில் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அர்த்தமும் இருக்குது. அப்போ அவர் சரணாகதி தான் அடைஞ்சார். ராமாயணத்துலேருந்து விபீஷண சரணாகதி அப்படின்ற படலம் தான் இருக்குது. அப்போ அந்த சரணடைகிறது எவ்வளோ இதுன்றது இங்கே இப்போ சொல்கிறாங்க. இது மட்டும் அதே மாதிரி ராமரோட திருவடிகள் மட்டும் நம்ம வந்து இங்கே இதுன்னு சொல்ல முடியாது. பெருமைகள் ராமரோட திருவடி தான் எல்லாமே சொல்ல முடியாது. ராமர் போட்டிருந்த அவர் திருவடிகள் பட்ட பாதுகைக்கே அங்கே நிறையா இது இருக்குது. பரதன் வந்து ராமர் கானகத்துக்கு போகிறப்ப உங்கள் திருவடியை கொடுங்க, உங்கள் பாதுகையை கொடுங்க, அந்த பாதுகையை வச்சு நான் 14 வருஷம் அதுக்கு கீழே நான் ஆட்சி புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி அந்த 14 வருஷம் இப்போ பாதுகை தான் ராமரோட பாதுகை தான் அந்த அயோத்தியாவே ஆட்சி புரிந்ததாக சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த பாதுகைக்கே 1000 சோஸ்திரம் சமஸ்கிருதத்தில் வந்து வேதாந்திர தேசிகர்ன்றவர் வந்து பாட்டு பாடியிருக்கிறாரு அந்த பாதுகைக்கு மட்டுமே. இது மாதிரி இறைவன் அடின்றது வந்து ரொம்ப சிறப்பு. ராமரோட திருவடிகள் மட்டும் இல்லை, இறைவன் எல்லாம் நம்ம பார்க்குறோம், கண்ணனோட திருவடி, எல்லா சிவனோடது, எல்லா சாமிகளோட திருவடிகளுமே இங்கே ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. எல்லா கோயிலையும் இது பண்ணுவாங்க. பெருமை தான். மாதிரி திருக்குறள்லையுமே வந்து திருவள்ளுவர் வந்து நமக்கு எப்பயுமே வந்து திருவள்ளுவர் வந்து நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்றது தான் 2 அடிகளில் ஒவ்வொரு குறள்லையும் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பார். அதே திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் வந்து இறைவன் அடி சேராதார் மானடி சேர்ந்தாதார், அதாவது அவங்க அடி சேர்றதுக்கு தான் நமக்கு வழி சொல்லியிருக்காரே தவிர இறைவனை இப்படி வழிபடுங்க அப்படி வழிபடுங்க, இறைவன் இந்த மாதிரி உருவத்தில் இருப்பார் அப்படின்னு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ அந்த இறைவன் அடிக்கு தான் அவர் வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். இதே மாதிரி தான் இந்த இறைவனோட பாதத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சு தான் திருமால் கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜடாயுன்னு ஒன்று வைப்பாங்க. அந்த ஒரு கூம்பு மாதிரி தலைமையில் வைப்பாங்கல்ல சாமி கும்பிட்டு முடிச்சோன்னு. அதில் மேலே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 பாதங்கள், திருமாலோட 2 பாதங்கள் தான் இருக்கும். நம்ம எப்பப்பெல்லாம் போய் திருமாலோட பாதங்களை வந்து சரணடைகிறோமோ அப்போல்லாம் நமக்கு மோட்சமும் பாவ விமோச்சனமும் எல்லாமே கிடைக்கும், நம்ம பாவங்கள் வந்து கழியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. அதனால தான் ஒவ்வொருத்தரும் பெருமாள்கிட்ட போகும் அவர் பாதத்தில் சரணடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம தலை குனிஞ்சு அவர் பாதத்தில் நம்ம வைக்கிறோம். அதனால் நம்ம கடவுளோட சரணடைஞ்சோம்னா நமக்கு எல்லா துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கி நம்ம நல்ல வாழ்வை அடைவோன்றது தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. திருவடிகளை போற்றுவோம், திருவடிகளுக்கு நன்றி. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ராமாயணத்தை இங்கேருந்து கேட்டுட்டு இருக்கிற ஹனுமனுக்கும் ராமனை சொல்ல வச்ச ராமருக்கும் ராமர் லட்சுமண சீதை எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.